Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். காதலிக்க முடியாது என மறுத்த இளைஞர், என் கண் முன்னாடியே அவனை அடிக்கணும். ஆள் வைத்து தாக்கிய இளம்பெண். திமிர் ஈஸ்வரியை ஓரங்கட்டிய சந்தியா. புதுக்கோட்டை மாவட்டம் எஸ் குளவாய்ப்பட்டி அருகே உள்ள மாயனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்து. இவரது மகன் 27 வயதான கார்த்திக். இவர் புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் உள்ள பேக்கரி ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். இதே பேக்கரியில் இயங்கும் காஃபி ஷாப்பில் புதுக்கோட்டை ஐயனார்புரத்தைச் சேர்ந்த சந்தியா என்ற இளம்பெண்ணும் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக கார்த்திக் சந்தியாவை காதலிப்பதாக கூறியுள்ளார். ஆனால் இளம்பெண் சந்தியாவோ கார்த்திக்கின் காதலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இருப்பினும் அடுத்த சில வாரங்களில் அந்த இளம்பெண்ணும் கார்த்திக்கை காதலிக்க சம்மதம் தெரிவித்துள்ளார். இருவரும் காதலித்து வந்த நிலையில் திடீரென இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கார்த்திக் இந்த காதலே வேண்டாம் என சொல்லி நாம் பிரிந்து விடுவோம் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளம்பெண் சந்தியா கார்த்திக்குடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இருப்பினும் கார்த்திக் அவரது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த நிலையில்தான் இளம்பெண் தனது உறவினரான ஐயனார்புரம் 3வது வீதியைச் சேர்ந்த சிவஸ்ரீ பத்ம கணபதி என்பவரிடம் சென்று, கார்த்திக் என்னை வேண்டாம் என்று கூறிவிட்டான், அவனை என் கண் முன்னாடியே ஆட்களை வைத்து அடிக்க வேண்டும் என கூறி அதற்கு பணம் தருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு சிவஸ்ரீ பத்ம கணபதியோ பணம் வேண்டாம் என்று கூறிய நிலையில் நான் பணம் தருகிறேன் என்று மீண்டும் தெரிவித்துள்ளார் சந்தியா. அதன் அடிப்படையில் ஜிபே மூலமாக முதற்கட்டமாக ₹500 பிறகு ₹300 என 2 தவணையாக பணத்தை சிவஸ்ரீ பத்மகணபதிக்கு சந்தியா அனுப்பி வைத்துள்ளார். இதன் பிறகு சம்பவ இடத்தில் இளம்பெண் சந்தியா இருந்தால் அது பிரச்சனையை கூட்டிவிடும் என்பதால் சிவஸ்ரீ பத்மகணபதி வேலை முடிந்து வீட்டிற்கு சென்ற கார்த்திக்கை கைக்குறிச்சி அருகே உள்ள அழகாம்பாள்புரம் பகுதியில் வழிமறித்துள்ளார். இதையடுத்து சிவஸ்ரீ பத்மகணபதி மற்றும் அவரது நண்பர்கள் என மொத்தம் 3 பேர் சேர்ந்து கார்த்திக்கை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதையடுத்து கார்த்திக்கிடம் இருந்த மொபைல் போனையும் செயின் உள்ளிட்டவற்றையும் பறித்து சென்றதாக சொல்லப்படுகிறது. பின்னர் இதில் காயமடைந்த கார்த்திக் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்ற நிலையில் தனக்கு நடந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் வல்லத்திராக்கோட்டை காவல்துறையினர் இது குறித்து நடத்திய விசாரணையில் கார்த்திக் முதலில் தன்னை தாக்கிய நபர்கள் வழிப்பறி செய்வதற்காக தாக்கியதாக நினைத்ததாகவும் பிறகுதான் தன்னுடன் வேலை செய்த பெண்ணை வேண்டாம் என சொல்வியா என கேட்டு அடித்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கார்த்திக்கை தாக்கிய சிவஸ்ரீ பத்மகணபதி மற்றும் அவரது நண்பர்களான தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னமணி, கிரிதரன் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவர்களது செல்போன் அழைப்பை சோதனை செய்ததில் இளம்பெண் தான் கார்த்திக்கை பணம் கொடுத்து ஆள் வைத்து தாக்கியது தெரிய வந்தது. தொடர்ந்து கார்த்திக்கை தாக்கிய சம்பந்தப்பட்ட 3 இளைஞர்களையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முதலில் காதலித்து பின்னர் தன்னை காதலிக்கவில்லை என கூறிய இளைஞரை காதலியே பணம் கொடுத்து ஆள் வைத்து தாக்கிய சம்பவம் புதுக்கோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.